அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் அவருக்கு சுத்தமாகவே இல்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். வன்னியர்கள் உள் ஒதுக்கீட்டை செயல்படுத்தாததை கண்டித்து விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பாமகவினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அன்புமணி ராமதாஸ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வன்னியர்கள் வாக்கு மட்டுமே வேண்டும் என்று சாடினார். ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியருடைய வாக்கு மட்டும் வேண்டும். ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது, வன்னியர்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதையுடன் வாழக்கூடாது. இந்த வன்னியர்கள் ஸ்டாலினை பொறுத்தவரை வாக்கு வங்கி, ஓட் பேங்க். அதனால்தான் விழுப்புரத்திலே, அதிலும் குறிப்பாக ஜூலை மாதம் 20ஆம் நாள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகளெல்லாம் ஒன்று திரட்டி 1980 ஜூலை 20ஆம் நாள் இன்று வன்னியர் சங்கத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள். சமூக நீதிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை என்று பேசிய அன்புமணி, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அவருக்கு மனமில்லை என்று ஆவேசமாக பேசியுள்ளார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1208 நாட்கள் ஆகிறது. அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது. இது நான் மட்டும் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும் உனக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. என்ன? ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம். அடுத்தது, தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. மூன்றாவது, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம் என்று தெளிவாக சொல்லியிருப்பதாகவும், தமிழ்நாடு அரசு வன்னியர்களுக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியிருந்தார்.